நாம் இப்போ கோயில் புளியோதரை ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேங்க, 2 ஆர்க்கு. வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. கட்டி பெருங்காயம் 1 பீஸ் எடுத்துக்கிட்டேன். பெருங்காயத்தூளும் யூஸ் பண்ணலாங்க. கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 7, 8, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 100 கிராம் புளியை நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க. அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கடாயில் தனியாவை போட்டு நல்லா வறுத்துக்கங்க. வரமிளகாய் எடுத்துக்கிட்டேங்க, 7, 8 வரமிளகாய் வறுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. அதையும் வறுத்து இதோட சேர்த்துடுங்க. வெள்ளை எள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கருப்பு எள் கூட எடுத்துக்கலாம். நான் வெள்ளை எள் எடுத்துக்கிட்டேங்க. கூடவே வேர்க்கடலையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். எல்லாம் நல்லா ஆற வச்சுடுங்க. இதுதான் புளியோதரை பொடி. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. அப்போ தான் அது வறுத்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும். பொடி பண்ணும் போது நல்லா பொரியுது பாருங்கள் பெருங்காயம். இல்லைன்னா பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். 2, 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரியுதுங்க. வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டேன். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துடுங்க, தோல் எடுத்துட்டு. நல்லா பருப்பெல்லாம் பொரியுது. காஞ்ச மிளகா, குண்டு காஞ்ச மிளகா 7, 8 எடுத்துக்கிட்டேங்க. கருவேப்பிலையும் போட்டுடுங்க எண்ணெயிலேயே. ரொம்ப கருக வேணாம், அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. புளி நல்லா கெட்டியாக வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணியாக எடுக்கலை, ரொம்ப நேரம் ஆகும் கொதிக்க. அதனால் கெட்டியாக எடுத்துக்கங்க. மஞ்சப்பொடி, உப்பு போட்டுக்கிட்டேங்க தேவையான அளவு. சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து வருது. வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கங்க, புளியோதரை பொடி. இது ரெடி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். காலையில் டைமில் சாதம் கட்டுறதுக்கு இந்த பொடி எடுத்துக்கலாங்க. எத்தனை நாள்னாலும் கெடாது. குழம்பு நல்லா கொதித்து சுண்டந்தும் இந்த பொடியை போட்டுக்கங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள் பொடி போட்டதும். ரொம்ப வாசனையான கமகமன்னு இருக்குங்க இந்த புளியோதரை. வெல்லம் கொஞ்சம் இருந்தால் சேர்த்துக்கலாங்க, நான் சேர்க்கலை. சாதம் வடித்து ஆற வச்சுக்கிட்டேன். காய்ச்சின நல்லெண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கங்க. அப்போ நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும் புளி சாதம். ஊருங்களுக்கெல்லாம் கொண்டு போனோம்னா கெடாமல் இருக்குங்க 2 நாளும். குழம்பை விட்டு தேவையான அளவு விட்டு நல்லா கலரிக்கங்க. இதுதாங்க கோயில் புளியோதரை. இது ட்ராவலிங்க்கெலாம் நம்ம பேக் பண்ணி கொண்டு போகலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.